இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் லீக் மேட்ச் போயிருந்தோம். அதில் ஆப்போனண்ட் வந்து கனெக்ட் ஆக முடியாமல் நெட்வொர்க் ப்ராப்ளம்னால போயிட்டார். சரி திருப்பி ஒரு மேட்ச் போடுவோன்னு போனால் நம்மளை பேட் ஃபேஸ் பண்ண வச்சுட்டாங்க. சரி இன்றைக்காவது அந்த மேட்ச் மாதிரி கேவலமாக தோக்காமல் நல்லா ஜெயிப்போன்னு அடித்தா பாலே 3 தான் போணுச்சு. இது கொஞ்சம் கம்மின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 லேட் போயிடுச்சு. என்னடா இது நமக்கு வந்து சோதனை, மோசமாக ஆடுறோன்னு பார்த்தா திருப்பி 2 லேட் போயிடுச்சு. என்னடா 2 லேட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு கடைசி 3 பாலில் 3 6 அடித்தா மட்டுமே ஒரு டீசெண்டான ஸ்கோர் வரும்னு கடைன்னு 2x மோடில் போட்டிருக்கேன். பட் நான் ஸ்லோவாக தான் ஆடினேன். பட்டுன்னு அடித்து 21க்கு கொண்டு வந்துட்டேன். கடைசி 3 பாலுக்கு 3 6 அடித்து இப்போ தலைவர் 22 அடிக்கணும். 22க்குள்ளே தடுக்க முடியுதான்னு பார்ப்போம். என்னை பொறுத்தவரையும் முடியாது. ஃபஸ்ட்டு பாலே பெருசாக கனெக்ஷன் இல்லை, 2 ரன் தான் போயிருக்கு. செகண்ட் பால் போட்டேன். செகண்ட் பால் ஹை ஸ்விங்கில் போட்டேன். ஈஸியாக 6 அடிச்சு விட்டாப்புல. சரி இதே மாதிரி போனால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு லக்ஷயாவை கொண்டு வந்து ஸ்லோ டெலிவரி போட்டேன். அதையும் 6 அடிச்சிட்டாரு. வெறும் 3 பாலில் 14 ரன் 21 ரனில் அப்படின்னு பார்த்தா திருப்பி ஓரளவுக்கு டீசெண்டான டெலிவரி போட்டேன். அதுக்கு வெறும் 2 ரன் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நல்ல டெலிவரி போட்டேன். அதுக்கு ஒரு 3 ரன் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இப்போ 2 அடித்தா ட்ரா, 3 அடித்தா வின்னு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா 6 அடித்து மேட்சை ஜெயிச்சு விட்டார். நம்ம தோற்றுட்டோம், திருப்பி தோற்றுட்டோம். வரட்டா.